இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 6வது ஞாயிறு வாரத்துக்கு நுழைகின்றோம். இந்த வாரம் தூய வாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஞாயிறு வாரத்தை குருத்தோலை ஞாயிறு என்றும் இயேசுனுடைய பாடுகளின் ஞாயிறு என்றும் அழைப்பது உண்டு. எப்படி அழைத்தாலும் இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே 3 முக்கிய பயணங்களை அவர் சென்றார். முதலாவது பயணம், அவர் ஏரோதினால் தேடப்பட்டு அவர் அகதியாக அவர் நசரேத்துக்கு ஓடிச் சென்றார். 2வது பயணமானது, அவர் தன்னுடைய பணி வாழ்விலே பல பயணங்களை மேற்கொண்டு இறை ஆட்சியை அறிவித்து தன் தந்தையாகிய கடவுளுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் மக்களுக்கு வெளிப்படுத்தி சென்ற அந்த பயணம் என்று சொல்லலாம். கலிலேயா தொடங்கி கல்வாரி மலை நடந்த அந்த பயணம். அடுத்ததாக இறுதியாக 3வது பயணம் என்னவென்று சொன்னால், இயேசு ஜெருசலேம் பயணம். அது அவருக்கு சாவின் பயணம். வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஒசானா ஒசானா என்று சொல்லி ஒரு அரசரை போல அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அவர் குதிரையில் செல்லவில்லை. அவமானத்தின் சின்னம் என கருதப்பட்ட கழுதையின் மேல் தான் ஏறி செல்கின்றார். அவர் கடவுள் மகனாயிருந்தும் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்தார் என்பதற்கு தாழ்ச்சியின் அடையாளமாக அவர் கழுதையின் மீது இந்த இறுதி பயணத்தை ஜெருசலேமுக்கு மேற்கொள்ளுகின்றார். ஒரு இலட்சியவாதியினுடைய வாழ்விலே பயணங்கள் முக்கியமானவை. தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் அவர் பயணங்களை கடக்கத்தான் வேண்டும். அதுபோன்றுதான் இயேசு மனித குலத்தின் மீட்புக்காக எத்தனையோ பயணங்களை மேற்கொண்டார். அன்று ஓசானா ஓசானா என்று சொல்லி கூக்குரலிட்டு ஆர்ப்பரித்தவர்கள் இறுதியிலே இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவரை சாவுக்கு கையளிக்க தூண்டினார்கள். இதுதான் நம்முடைய நிஜ வாழ்க்கையிலும் நடக்கின்றது. அருமையானவர்களே, சில வேளைகளில் எங்களை போலுவார்கள், ஆனால் சில வேளைகளில் எங்களை தூற்றுவார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் என்று ஒரு கவிஞன் அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இயேசு தன்னுடைய லட்சிய பயணத்திலே ஒருபோதும் தளர்ந்து போகவும் இல்லை, துவண்டு விடவும் இல்லை. நாங்கள் குருத்தோலைகளை ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொன்னாலும் சில வேளைகளில் ஆண்டவருடைய சிலுவையை பற்றி சிந்திப்பதில்லை. சிலுவைதான் அவருக்கு மாட்சி, மகிமை. தன்னையே முழுமையாக தாழ்த்தி அந்த மகிமையின் பயணத்தை அவர் மேற்கொண்டார். அவர் வழிநெடுக மக்கள் அவரை ஆர்ப்பரித்து சாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அது அவர் சாவுக்கான பயணம் அல்ல, அது முடிவில்லா வாழ்விற்கான பயணம். சிலுவை பயணத்தை எப்பொழுதுமே நாங்கள் எதிர்மறையாக நோக்குகின்றோம். துன்பங்கள், பாடுகள் இருந்தாலும் அது மாட்சிக்குரிய பயணம் என்பதை மறந்து விடுகின்றோம். அருமையானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறோடு தூய வாரத்துக்கு நுழைந்து ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள், மரண, உயிர்ப்பை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த நாட்கள் தூய நாட்களாக நமக்கு இருக்கின்றன. எமது வாழ்வியை புரட்டி போட்ட உன்னத உயிர்ப்பை நாங்கள் கொண்டாடுவதற்காக இவற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆகவே எங்கள் வாழ்க்கை பயணமும் கல்லறை நோக்கிய பயணம் அல்ல, அது கடைசி பயணமாகவும் இல்லை. மாறாக நிலை வாழ்வை நோக்கிய, கடவுளை நோக்கிய பயணமே எங்களுடைய பயணம் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுள்தான் எங்கள் இலக்கு. அவரை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி இயேசுவோடு இணைந்து நாங்களும் ஜெருசலேமுக்கு செல்வோம். அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்போம். நாங்கள் சென்ற நடைப்பயணங்கள், பாத யாத்திரைகள் வெறுமனே அர்த்தத்தை இழந்து விடாமல் இருக்க நாங்கள் சென்ற நடைப்பயணங்கள், தியானங்கள், சிலுவை பாதைகள் அனைத்தும் இயேசுனுடைய பாடுகளிலே நிறைவு பெற, அந்த பாடுகளிலே நாங்களும் அவருடைய பாடுகளில் இணைந்து மாட்சி பெற இந்த குருத்தோலை ஞாயிறு எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆமென்.